ஹாய் ஆல், வெல்கம் டு அச்சீவர்ஸ் ஸ்பாட். ஸோ இன்னைக்கு நம்ம பிஎட் செம் 4ல் இருக்கக்கூடிய சப்ஜெக்டான யோகா, ஹெல்த் அண்ட் ஃபிசிக்கல் எஜுகேஷனுங்கிற சப்ஜெக்ட்ல இருந்து யூனிட் 4ல ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஃப்ரீக்வெண்ட்லி ஆஸ்க்டு 10 மார்க் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ எய்ம் அண்ட் அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் ஃபிசிக்கல் எஜுகேஷன் அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு எய்ம்ஸ் என்னென்ன, அப்புறம் அப்ஜெக்டிவ்ஸ் என்னென்னங்கிறது பார்ப்போம். ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் இது மாதிரி வேறு என்னென்ன அப்டேட்ஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னாலும் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ உங்களோட கமெண்ட்ஸோட பேசிஸ் பொறுத்து நம்ம எதுக்கு அதிகமான கமெண்ட்ஸ் வருதோ அதை பொறுத்து நம்ம வந்து வீடியோஸ் கண்டிப்பாக அப்லோட் பண்ணுவோம். என்னோட கோல் வந்து பிஎட் அண்ட் எம்எட் ரெண்டோட ஆல் சப்ஜெக்டோட எல்லா வீடியோஸும் யூனிட் வீடியோஸும் அப்லோட் பண்ணணும் தான். பட் டியூ டு லேக் ஆஃப் டைம் என்னால் அப்லோட் பண்ண முடிய மாட்டேங்குது. ஸோ நீங்கள் கொடுக்குற சப்போர்ட், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ எவ்வளோ சப்ஸ்கிரிப்ஷன் இன்க்ரீஸ் ஆகுதோ எவ்வளோ எனக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் வரும். ஸோ கண்டிப்பாக நான் வந்து வீடியோஸ் நிறைய போடணும்னு. ஸோ உங்கள் கையில் தான் இருக்குது. ஸோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப். ஓகே, லெட் மீ கெட் இன் டு தி டாபிக். ஓகே, எய்ம்ஸ் ஆஃப் ஃபிசிக்கல் எஜுகேஷன் is education through movement. Its aim to maximize our physical ability, leading us to be healthy, knowledgeable, skillful, creative, productive, and influential in all walks of life. Thus, the aim of physical education is the optimal and wholesome development of individual for complete living as well as optimum performance in sport competitions. According to National Plan of Physical Education and Recreation, so the aim of physical education must be to make every child physically, mentally, and emotionally fit, and also develop him or her in such personal and social qualities as will help him to live happily with others and build up as a good citizen. So physical educationனாவே நமக்கு எல்லாருக்குமே அவ்வளோ இன்ட்ரெஸ்டாக இருக்கும். ஏன்னா பிடி பீரியட் சின்ன வயசுலேருந்தே நம்ம நிறைய பிடி பீரியட் விளாண்டுருப்போம். பட் பெரிய கிளாஸ் போக 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 நம்மளே வந்து நம்மளை சோம்பேறித்தனப்படுத்திட்டு என்ன கேம் விளையாடுறதுன்னு தெரியாம, ஏன்னா நமக்கு கொலீக்ஸ் வரமாட்டாங்க, வெயிலா இருக்குது வரமாட்டேன் அப்படி சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் என்ன கேம் விளையாடுறதுனே தெரியாது. சிட்டிங் அண்ட் பிளேயிங் கேம்ஸ் மாதிரி விளையாண்டுட்டு இருப்போம். ஜஸ்ட் வி டோன்ட் என்கேஜ் தேர். ஸோ நம்ம என்கேஜ் பண்ணி விளையாடுறதுக்கு தட் வில் பி அ குட் ப்ராப்பர் கம்பெனி இருந்தால் கண்டிப்பாக நம்ம விளையாடுவோம். பட் தேர் இஸ் நோ சச் பாசிபிலிட்டிஸ்னால் நம்ம என்ன பண்ண மாட்டோம், அதை யூட்டிலைஸ் பண்ண மாட்டோம். ஸோ எப்போ நம்ம இந்த ஃபிசிக்கல் எஜுகேஷனை வந்து நல்லா ஃபுல் ஃப்ளெஜ்டாக பண்ணுவோம் அப்படின்னா, ஒன்ஸ் வி கம் டு நோ அபவுட் அதோட இம்பார்ட்டன்ஸ் தெரிஞ்சுதான். எப்போ நமக்கு தெரிய வரும்னா, நம்ம காலேஜ்லாம் முடிச்சு வேலைக்கெல்லாம் போய் அப்போதான் தெரிய வரும். ஆனால் அப்போ போய் நம்ம போய் கிரவுண்டில் விளையாண்டோம்னா காமெடியாக இருக்கும். பட் அதை வந்து செய்கிறாங்க. ஓகே, பிகாஸ் ஐ டோன்ட் பாதர் அபவுட் எனிபடி, ஐ வாண்ட் மை ஹெல்த் டு பி ஃபிட் அப்படிங்கிறவங்க கண்டிப்பாக அந்த மாதிரி கேம்ஸ்லாம் போய் இன்னமும் விளையாடுறாங்க. ஓகே, அதை நம்ம முன்னாடியே தெரிஞ்சுட்டு நம்ம குழந்தைங்களுக்கும் ஒரு ஆசிரியராக நம்ம நிறைய குழந்தைங்களுக்கு டீச் பண்ணுங்கிறது இந்த எய்ம்ஸோட அப்ஜெக்டிவ்ஸோட திங்ஸ். ஓகே, ஸோ நேஷ்னல் பிளான் ஆஃப் ஃபிசிக்கல் எஜுகேஷன் அண்ட் ரீக்ரியேஷன் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒரு ஃபிசிக்கல் எஜுகேஷன் வந்து எல்லா குழந்தையோட ஃபிசிக்கல், மென்டல் அண்ட் எமோஷ்னலி ஃபிட்டாக இருக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஃபிசிக்கலாகவும் அவங்க ஸ்ட்ரக்சரலாக ஃபிட்டாக இருப்பாங்க, நல்லா ஓடி ஆடி விளையாடும் போது. மென்டலி அவங்களுக்கு தேவையில்லாத தாட்ஸ் எதுவும் இருக்காது. ஓகே, எமோஷ்னலி ஃபிட் அப்படிங்கும்போது தெளிவான டெசிஷன் எடுக்க முடியும் அவங்களால. அண்ட் ஆல்சோ டு டெவலப் இன் ஹிம் சச் பர்சனல் அண்ட் சோஷியல் குவாலிட்டிஸ். அப்போ வந்து அந்த மாதிரி நம்ம எதையுமே வந்து பெருசாக எடுத்துக்காமல் இருக்கும்போது நமக்கு என்ன ஆகும் அப்படின்னு சொன்னால், நல்ல ஒரு வழியில் போவோம், எது நமக்கு தேவையில்லைன்னு தெரியும். ஸோ லைஃப்பில் நல்ல ஒரு சிட்டிசனாக இருக்கிறதுக்கு நமக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறாங்க. இது மட்டும் இல்லாமல் அக்கார்டிங் டு வில்லியம் அப்படிங்கிற ஒரு ஆத்தர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, 1964 physical education should aim to provide skilled leadership, adequate facilities, and ample time that will afford an opportunity for individual or a group to act in situation அப்படின்னு சொல்லியிருக்காரு. that are physically wholesome, mentally stimulating, and satisfying and socially sound. அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, ஒரு ஃபிசிக்கல் எஜுகேஷன் எப்படி இருக்கும் அப்படின்னா, நம்மளோட லீடர்ஷிப் குவாலிட்டி இம்ப்ரூவ் பண்ணணும். இப்போ நம்ம ஒரு டீம் போகிறோம் அப்படின்னா, டீமுக்கு போகும்போதே நம்ம வந்து லீடர், நீ தான் வந்து கேப்டன் ஆஃப் த டீம் அப்படின்னு சொல்லி யாரும் சொல்ல போகிறது இல்லை. நம்ம அங்கே எப்படி விளையாடுறோம், எப்படி அங்கே பெர்ஃபார்ம் பண்ணுறோங்கிற பொறுத்து தான் நம்ம வந்து அங்கே சூஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த இடத்துல அவன் லீடர்ஷிப் குவாலிட்டி கற்றுக்கிறான், ஒரு டீமை எப்படி லீட் பண்ணுறதை கற்றுக்கிறான். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது ஃப்யூச்சரில் அவங்களுக்கு வந்து நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்கிறார். ஓகேவா, ஆக்ட் இன் சிச்சுவேஷன் தட் ஆர் ஃபிசிக்கலி ஹோல்சம், மென்டலி ஸ்டிமுலேட்டிங் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அதுக்கடுத்து எய்ம்ஸ். ஸோ என்னென்ன எய்ம்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்ப்போம். Optimum and wholesome development of individual for complete living. Okay,
ஸோ ஒரு தேவையான வாழ்க்கைக்கு தேவையான டெவலப்மெண்ட் வந்து நமக்கு இந்த ஃபிசிக்கல் எஜுகேஷன் மூலமாக கிடைக்குது அப்படிங்கிறத ஜென்ரலாக சொல்கிறாங்க. ஸோ இதுதான் எய்மாக இருக்குது. எய்ம் என்னன்னு கேட்டாங்கன்னா ஃபர்ஸ்ட் இது டபுள் கோட் போட்டு எழுதணும். ஆப்டிமம் அண்ட் ஹோல்சம் டெவலப்மெண்ட் ஆஃப் இண்டிவிஜுவல் ஃபார் கம்ப்ளீட் லிவிங். ஓகே, ஸோ அப்படின்னு சொல்லி எழுதணும். இது வந்து டபுள் கோட்ல நீங்கள் ஹைலைட் பண்ணி எழுதிக்கலாம். ஓகேவா? ஆப்ஜெக்டிவ்ஸ் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஸ்டார் போட்டோ இல்லை 1 2 3 போட்டோ இந்த ஆப்ஜெக்டிவ்ஸை ஃபர்ஸ்ட் எழுதிருங்க. அதுக்கப்புறம் ஒவ்வொரு ஆப்ஜெக்டிவ்ஸோட டெஃபினேஷன்ஸும் டீட்டெயிலாக பாயிண்ட் வைஸ் எழுதுங்க. ஓகேவா? நீங்கள் எடுத்த உடனே எய்ம்னு போட்டு பிளா 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 ஸ்டோரி மாதிரி எழுதிட்டு ஆப்ஜெக்டிவ்ஸ்னு போட்டு ஒவ்வொரு தலைப்பாக போட்டு 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 எழுதினீங்கன்னா அங்கே வந்து மார்க் ஸ்கோர் பண்ணுறதுக்கு பாசிபிலிட்டி இருக்காது. எப்படி மார்க் ஸ்கோரிங் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் ஃபிசிக்கல் எஜுகேஷன்னா என்ன, அதோட டெஃபினேஷன் கண்டிப்பாக எழுதணும். அதுக்கப்புறம் எய்ம்னு போட்டுட்டு என்ன எய்ம் இங்கே இருக்குது அப்படின்னு போட்டு டபுள் கோட்டில் அதை எழுதுங்க. ஏன்னா அது ஒரு லைன் தான், நீங்கள் அதை படிச்சுட்டு அதை எழுதிடுங்க. ரெண்டாவது ஆப்ஜெக்டிவ்ஸ், என்னென்ன ஆப்ஜெக்டிவ்ஸ் இருக்குது நமக்கு அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு வந்து ஒரு 9 ஆப்ஜெக்டிவ்ஸ் இருக்கு. அதை பாயிண்ட் வைஸ் எழுதுங்க. எழுதிட்டு ஒவ்வொரு இதையும் நீங்க அடுத்தடுத்த பேஜஸ்ல எழுதுனீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு அவுட்புட் மார்க்ஸ் நல்லா ஸ்கோரிங் பண்ண முடியும். ஓகே, ஹெல்த் அண்ட் ஆக்டிவ் லைஃப் ஸ்டைல் அப்படிங்கிறது ஒரு ஆப்ஜெக்டிவ். அதுக்கப்புறம் நியூரோ மஸ்குலர் கோஆர்டினேஷன்ஸ், ஆக்டிவ் அண்ட் டு அச்சீவ் ஆப்டிமம் பிசிக்கல் ஃபிட்னஸ் அண்ட் ஹெல்த், moral and character development, development of organ, interpretive development, evaluative skill development, remedial values, effective citizenship. ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக நமக்கு வந்து ஆப்ஜெக்டிவ்ஸ் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் ரொம்ப ரொம்ப அத்தியாவசியமான ஆப்ஜெக்டிவ். ஓகேவா? ஸோ ஆப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் ஃபிசிக்கல் எஜுகேஷனில் ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் வந்து ஹெல்த்தி அண்ட் ஆக்டிவ் லைஃப் ஸ்டைல் ஒன்று இருக்குது. ஸோ ஹெல்த்தி அண்ட் ஆக்டிவ் லைஃப் ஸ்டைல் அப்படிங்கும்போது நம்ம எப்படி ஒரு ஆக்டிவான லைஃப் ஸ்டைல் ரன் பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணும் அப்படின்னு சொன்னால் அதை பற்றி நம்ம அவேர் ஆயிருக்கணும். ஓகேவா? ஃபிசிக்கல் எஜுகேஷனோட கான்ட்ரிபியூஷன் என்ன, அதோட ஹெல்த்தி லைஃப் ஸ்டைல் என்ன அப்படின்னு நமக்கு தெரியணும். ஸோ டெவலப்டு ஃபிசிக்கல் அண்ட் ஹெல்த்தி ஆக்டிவ் லைஃப் ஸ்டைல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, சீஃப் ஆப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் ஃபிசிக்கல் எஜுகேஷன் இஸ் டு மேக் இண்டிவிஜுவல் aware of and appreciate the value of physical education and its contribution to healthy and active lifestyle. ஸோ ஒரு கான்ட்ரிபியூட் பண்ணுறது, எப்படி கான்ட்ரிபியூட் பண்ணணும்னா அதில் வந்து என்ன பங்கு வகிக்கிறது, அந்த உடல் நலத்துக்கு என்ன பங்கு வகிக்கிறது அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிச்சு நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி இந்த லைஃப் அதோட இம்பார்ட்டன்ஸை தெரிஞ்சு நம்ம அதை வந்து யூஸ் பண்ணி லைஃப்பில் நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதான் வந்து நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சொல்லணும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. நியூரோ மஸ்குலர் கோஆர்டினேஷன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டானது. ஏன் அப்படின்னு சொன்னால் இந்த ஃபிசிக்கல் எஜுகேஷன் என்ன பண்ணுதுன்னா அது வந்து இட் ஹெல்ப்ஸ் இன் மெயின்டைனிங் த பெட்டர் ரிலேஷன்ஷிப் பிட்வீன் நர்வஸ் சிஸ்டம் அண்ட் மஸ்குலர் சிஸ்டம். இப்போ நம்ம ஒரு விஷயத்த செய்யணும் அப்படின்னா எங்கேருந்து செய்வோம்? ஃபஸ்ட்டு அது நீங்கள் வந்து நர்வ்ஸ் மூலமாக தான் பாஸ் ஆகும் நமக்கு. ஓகேவா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ படிங்க அப்படின்னு சொன்னால் கிளாஸில் யாரோ ஸ்டூடெண்ட்டை சொன்னோம்னா அவங்க பாயிண்ட் அவுட் பண்ணி சொன்னோன்னா அவங்க அதை செய்வாங்க. எப்படி செய்கிறாங்க? நம்ம அவங்க பாயிண்ட் அவுட் பண்ணுறோம், அவங்க தான் அவங்களுக்கு தெரியுது, எந்திரிக்கிறாங்க, படிக்கிறாங்க, வாசிக்கிறாங்க. ஓகேவா? ஸோ எப்படி அது தெரியுது அப்படின்னா மஸ்குலர் அண்ட் நியூரோ கோஆர்டினேஷன் ரெண்டுனால நடக்கிறது. ஓகேவா? நியூரஸ் சிஸ்டம் அண்ட் மஸ்குலர் சிஸ்டம். திஸ் ஹெல்ப்ஸ் இன் டெவலப்பிங் கண்ட்ரோல் அண்ட் பேலன்ஸ் அமாங் டிஃப்ரெண்ட் பாடி பார்ட்ஸ். ஸோ டிஃப்ரெண்ட் பாடி பார்ட்ஸ் பேலன்சிங்காக வச்சுக்கோ அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ விளையாடும் போது நமக்கு என்ன ஆகும்னா யார் அங்கே அடிக்க போகிறா, எந்த பால் வந்து எங்கேருந்து டைரக்ஷன்லேருந்து வருது அப்படிங்கிற ஃபிசிக்கல் அவேர்னஸ் நமக்கு வரும். பாடி வந்து அலர்ட்டாக இருக்கும். ரெண்டாவது வந்து நமக்கு வந்து என்ன அடுத்து செய்யணும், அவங்க அந்த காய் வந்து அங்கேருந்து நம்மளை அட்டாக் பண்ண வந்தால் அதை வந்து பால் இங்கே வந்துச்சு அப்படின்னா நம்ம அந்த பாலை எப்படி ஹிட் பண்ணால் அந்த கோல் அடிக்க முடியும். ஓகே, ஸோ அந்த மாதிரி வந்து நம்ம மேனிப்புலேட் பண்ணி திங்க் பண்ணுறதுக்கு இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்கிறாங்க. அடுத்தது அச்சீவ் ஆப்டிமம் ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் அண்ட் ஹெல்த். ஓகேவா? ஸோ நமக்கு பாடியோட தேவையான அளவு ஃபிசிக்கல் ஃபிட்னஸும் ஹெல்த்தும் சூப்பராக இருக்கும் அப்படிங்கிறாங்க. ஓகேவா? ஸோ ஒரு வேலை செய்கிறதுக்காகட்டும் கெப்பாசிட்டி எனர்ஜி எக்ஸ்ட்ராவாக இருக்கும். நார்மலாக இருக்கிற பீப்புளை விட இந்த ஃபிசிக்கல் ஒர்க்ஸ்லாம் பண்ணுறவங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னு சொன்னால் எனர்ஜி வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறாங்க. இட் ஆல்சோ எய்ம்ஸ் டு டெவலப் ஹெல்த்தி ஹேபிட்ஸ் ஆஃப் ஸ்லீப், எக்ஸசைஸ் அண்ட் ஃபுட் ஃபார் ஆப்டிமம் ஹெல்த். தேவையான அளவுக்கான ஹெல்த்துக்கு இந்த ஃபிசிக்கல் எஜுகேஷன் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். விளையாடுற குழந்தைக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னால் ரொம்ப சிறப்பாகவே இருக்கும் அப்படிங்கிறாங்க. மாரல் அண்ட் கேரக்டர் டெவலப்மெண்ட். சரிப்பா, இதெல்லாம் இருக்கட்டும், மாரல் எப்படி டெவலப் ஆகும் அப்படின்னா ஒரு ரூல்ஸை ஃபாலோ பண்ணுறதே ஒரு பெரிய மாரல் தான். ஓகேவா? அந்த ரூல்ஸில் வந்து எப்படி அவங்க சஸ்டெயின் பண்ணுறாங்க, எப்படி டெவலப் பண்ணுறாங்க, அதை எப்படி மதித்து நடந்துக்கிறாங்க, மாரல் கேரக்டர்ஸ், மாரல் வேல்யூஸ். ஓகேவா? ஸோ அதுதான்
Well-structured physical education program should be based on desirable lifestyle outcome like building character, traits such as morality, self-esteem, self-efficiency, okay, resilience, including lowering level of stress and experiencing positive growth, boosting academic achievement, being willing to set challenging life goals, and pro-social behavior. ஸோ அதை தான் சொல்கிறாங்க. ஸோ நம்ம வந்து ஒரு எந்தெந்த இடத்துல எப்படி எப்படி இருக்கணுங்கிற ஒரு மாரல் கேரக்டர் வந்து நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்காக டெவலப் ஆகும். மெயினாக வந்து ஸ்போர்ட்ஸ் வந்து நல்ல படிப்பை கொடுக்கும். அவ்வளோதான் நான் கண்ணார பார்த்தது. ஸ்போர்ட்ஸில் எவெல்லாம் இருக்கானோ கொஞ்சம் பொறுப்போடு இருக்கிற பசங்க, நார்மலாக ஸ்போர்ட்ஸ் போகிற பசங்க படிக்க மாட்டாங்கன்னு ஒரு இது இருக்குது. ஆனால் கொஞ்சம் பொறுப்போடு இருக்கிற பசங்க, அந்த மாதிரி ஸ்போர்ட்ஸ் போகிறவங்க நிச்சயமாக டாப்பாக வருவாங்க. ஏன்னா அவங்களுக்கு எது தேவை தேவையில்லைன்னு தெரியும், தேவையில்லாத சிந்தனைகள் இருக்காது, அவங்க நல்லா படிப்பாங்க அப்படிங்கிறது நான் கண்ணார பார்த்துருக்கேன். ஓகேவா? Interpretive development. Physical education helps develop interpretive ability amongst the individual where they can critical reflect upon physical education in both their local and intercultural context. Interpretive development அப்படிங்கும்போது ஒருத்தர் வந்து அவங்களோட ஃபிசிக்கல் எஜுகேஷன் வந்து அவங்கள வந்து இன்டர்பிரேட்டிவ் எபிலிட்டி எப்படி வந்து இண்டிவிஜுவல் அலர்ட்டாக இருக்கிறது, ஸோ ஒரு சுச்சுவேஷனில் எப்படி ரியாக்ட் பண்ணுறது, எந்த இடத்துல வந்து நம்ம எப்படி பேசணும், எப்படி நடந்துக்கணும், ஓகேவா? ஸோ அந்த மாதிரியான ஒரு டெவலப்மெண்ட்டை கொடுக்குது. இண்டிவிஜுவல் வேர் தே கேன் கிரிட்டிக்கலி ரிஃப்ளெக்ட் அப்பான் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி இன் போத் லோக்கல் அண்ட் இன்டர்கல்ச்சரல் கான்டெக்ட். அண்ட் தென் டெவலப்மெண்ட் ஆஃப் ஆர்கன் சிஸ்டம் 6th. அது என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால், the objective of physical education program is to develop all organ systems such as respiratory. நல்லா ஓடி வரும்போது என்ன ஆகும், மூச்சு வாங்கும்போது என்ன ஆகும், ஸ்வெட் ஆகும். அப்போ என்ன பண்ணுவாங்க, அப்போ வந்து நல்லா வெளியே இருக்க காற்றெல்லாம் உள்ளே போகும், உள்ளே இருக்க காற்றெல்லாம் வெளியே வரும். அப்போ ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம் நல்லா இருக்கும். அப்போ இதயம் எப்படி துடிக்கும், டப் 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 டப்னு துடிக்கும். அப்போ சர்க்குலேட்டரி சிஸ்டம் நல்லா இருக்கு. அப்போ என்ன பண்ணுவோம்னா, நிறைய வேலை செய்கிறவங்க, இப்போ ஊர் பக்கம் எல்லாம் வேலை செய்கிறவங்க, பாடுபடுறவங்கன்னு சொல்லுவாங்க இல்லையா, இப்போ ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறவங்களாகட்டும், ஃபிசிக்கல் ஒர்க்கில் வேலை பார்க்குறவங்க, சிஸ்டமில் ஐடி வேலையெல்லாம் சொல்லலை நான், ஃபிசிக்கலாக அவங்க பாடி ஃபுல்லாக யூஸ் பண்ணி அவங்க வந்து ஒரு வீடு கட்டுறவங்களாகட்டும், மர வேலை செய்கிறவங்களாகட்டும், ரோடு போடுறவங்களாகட்டும், இந்த மாதிரி பீப்புளுக்கெல்லாம் வந்து பயங்கரமாக பசிக்கும், ஹெவி ஹங்க்ரி இருக்கும். என்ன ரீசன்னா, அவங்க பாடியை அவங்க அட்மோஸ்ட் யூஸ் பண்ணுறாங்க. ஓகேவா? அதே மாதிரி தான் இந்த மாதிரி ரன்னிங் அந்த ஆக்டிவிட்டிஸ் இருக்கிற குழந்தைங்க வந்து பயங்கரமாக பசிக்கும். அப்போ பயங்கரமாக பசிக்கும் போது அவங்க நிறைய எடுத்துப்பாங்க. அப்போ டைஜஸ்டிவ் சிஸ்டமும் வந்து அந்த இதெல்லாம் சர்க்குலேட் பண்ணும்போது அதையும் சீக்கிரம் செரிமானம் பண்ணிடும். அப்போ நர்வஸ் சிஸ்டம் கோஆர்டினேஷன், ஒரு பாலை கேட்ச் பண்ணி எப்படி அதை ஹோல்ட் பண்ணி போடணும் அப்படிங்கிறது ஒவ்வொரு சிஸ்டமுக்கு ஒவ்வொரு கேமுக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்குது. கிரிக்கெட்டுக்கு ஒரு மாதிரி இருக்குது, வாலிபாலுக்கு ஒரு மாதிரி இருக்குது. இதுவே வந்து நமக்கு வந்து ஜாவ்லின் அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் கேம்ஸுக்கு வந்து டிஃப்ரெண்ட் ஆப்ஜெக்ட் ஹோல்ட் பண்ணணும். அப்போ அந்த கோஆர்டினேஷன் நமக்கு வரும். ஓகே, மஸ்குலர் சிஸ்டம். திஸ் லீட்ஸ் அப் டு இன்க்ரீஸ் ஃபிசிக்கல் எஃபிஷியன்சி அண்ட் கெப்பாசிட்டி. இவாலுவேட்டிவ் ஸ்கில் அண்ட் டெவலப்மெண்ட். ஸோ ஒரு விஷயத்த கணிக்கிற ஒரு திறமை வரும். ஓகே, ஸோ வெல் டிசைன்ட் ஃபிசிக்கல் எஜுகேஷன் ப்ரோக்ராம் ஹெல்ப்ஸ் பார்ட்டிசிபென்ட் டு ஷோ knowledge and understanding of a variety of physical activity and to evaluate their own and their பர்ஃபார்மன்ஸ். ஸோ இவாலுவேட் பண்ண முடியும் அவங்களால, எது தேவை எது தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு இவாலுவேட் பண்ண முடியும் அப்படிங்கிறாங்க. அடுத்து வந்து ரெமீடியல் வேல்யூஸ். ஃபிசிக்கல் எஜுகேஷன் ப்ரோக்ராம் டீச்சர்ஸ் சேஃப்டி ஹேபிட்ஸ் வேர் ஒன் கேன் லேர்ன் அபவுட் கரெக்டிவ் எக்ஸசைஸ் விச் வில் லீட் டு சேஃப்டி ஹேபிட்ஸ் அமாங்ஸ்ட் இண்டிவிஜுவல். ஓகேவா? ஸோ எந்த விஷயத்த செஞ்சால் நமக்கு வந்து அது நல்லதாக இருக்கும் அப்படிங்கிறத நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னு சொன்னால், அது வந்து நமக்கு ஒரு சேஃப்டி ஹேபிட்ஸை டீச் பண்ணுது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அபவுட் கரெக்டிவ் எக்ஸசைஸ் விச் வில் லீட் டு சேஃப்டி ஹேபிட். ஃபார் எக்ஸாம்பிள், ரெமீடியல் வேல்யூஸ் அப்படிங்கும்போது இதுக்கு ஒரு எக்ஸாம்பிளாக எடுத்துக்கோங்க. எக்ஸாக்டாக வந்து எப்படி வரும்னு சொல்ல முடியாது, பட் எக்ஸாம்பிள். ஓகே, ஸோ இப்போ வந்து நம்ம ஸ்போர்ட்ஸ்லாம் போகிறோன்னா அதுக்கு வந்து சில இதுக்கு ஜிம் தேவைப்படும். எதுக்கு அப்படின்னா மசில் கோஆர்டினேஷன், நர்வஸ் சிஸ்டம் கோஆர்டினேஷனுக்கு. ஸோ அப்போ நம்ம இது செஞ்சால் இது வந்து நடக்கும் அப்படிங்கிறத கரெக்டாக நம்மளால கெஸ் பண்ண முடியும். ஒன்று, ஓகேவா? ரெண்டாவது, சேஃப்டி ஹேபிட்ஸ் வேர் தே கேன் லேர்ன் அபவுட் கரெக்டிவ் எக்ஸசைசஸ். எந்தெந்த எக்ஸசைஸ் பண்ணால் எந்தெந்த கேம்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கணும் இந்த கோச்சுக்கு தெரியும். ஓகே, ஸோ தட் இஸ் வாட் ரெமீடியல் வேல்யூஸ். எஃபெக்டிவ் சிட்டிசன்ஷிப். Physical education program prepares an effective citizen who deserves the country in better manner. ஓகே, ஸோ நிறைய வெளிநாடுகளில் வந்து ஒரு அடல்ட் லைக் அடலசன்ட் ஏஜில் வந்து கண்டிப்பாக 1 year வந்து ஆர்மி ட்ரைனிங் வேணும்னு சொல்கிறாங்க. எதுக்காக அப்படின்னா, நிறைய நாடு, எனக்கு தெரிஞ்சு சிங்கப்பூர் அண்ட் தென் கொரியா, அந்த மாதிரி நிறைய நாடுகள் இருக்குது. அது வந்து எதுக்காக சொல்கிறாங்கன்னா, நாட்டோட பாதுகாப்புக்காக ஒன்று, ரெண்டாவது நம்ம நாட்டோட இளைஞர்கள்
நல்ல சிந்தனையோடு இருக்கணும், நல்ல எண்ணங்களோடு இருக்கணும், தேவையற்ற கசடுகளான சிந்தனைகளோட இருக்கக்கூடாது. அப்படிங்கிறதுனால தான் இங்கே நம்ம இளைஞர்கள் என்ன பண்ணுறாங்க, இந்தியாவில் ஃபோன் நோண்டிட்டு இந்த இதில் வீடியோ போட்டோமா, அதில் இது பண்ணோமா, எந்த வீடியோ பார்த்தோமா, ஷேர் பண்ணோமா, ஸ்டேட்டஸ் வச்சோமான்னு சுற்றிட்டு இருக்காங்க. அது வாழ்க்கை இல்லை. ஓகே, ஃபிசிக்கல் எஜுகேஷன், படிப்பு தான் வாழ்க்கை அப்படிங்கிறது நம்ம பசங்களுக்கு நம்ம இன்னும் சொல்லிக் கொடுக்க தான் நம்ம போராடிட்டு இருக்கோம். ஓகேயா? ஓகேப்பா. ஸோ இதுதான் வந்து எய்ம்ஸ் அண்ட் ஆப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் ஃபிசிக்கல் எஜுகேஷன். இந்த பாயிண்ட்ஸ் எழுதிட்டு நீங்கள் எழுதிங்கன்னா கண்டிப்பாக அதுக்கு 10 மார்க் உண்டு. மேபி சம் டைம் கிரிட்டிக்கல் கொஷின் பேப்பராக இருந்துச்சுன்னா இது 5 மார்க்கில் கண்டிப்பாக வரும். ஒரு கொஷின் பேப்பரில் கண்டிப்பாக இது இருக்கும். இந்த யூனிட் எடுத்திங்கன்னா எய்ம் அண்ட் ஆப்ஜெக்டிவ் 5 மார்க்கில் இருக்கும், இல்லைன்னா 10 மார்க்கில் கண்டிப்பாக இருக்கும். ஓகே, ஆல் த பெஸ்ட்.